சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அண்மை செய்தி. மல்யுத்த சங்க விவகாரம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்திய மல்யுத்த சங்கத்தை நிர்வகிக்க தற்காலிக நிர்வாக குழுவை அமைக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக இந்திய மல்யுத்த சங்கத்தை மத்திய விளையாட்டு அமைச்சகம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தது. தலைவர் பதவிக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர் விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், மத்திய அமைச்சர் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் என்னென்னவெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. வேதவல்லி, இன்று பார்த்தோன்னா ஏற்கனவே மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பாக மல்யுத்த சங்கத்திற்கு சஸ்பெண்ட் செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலை தான் இந்த மல்யுத்த சங்கத்தை வழிநடத்துவதற்காக தற்காலிக நிர்வாக குழுவை அமைத்து அந்த மல்யுத்த சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரையில பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு சங்கங்களுக்கும் தலைமையாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் தான் இருக்கும். அதன் கீழே தான் அனைத்து விளையாட்டுகளுமே செயல்பட்டு வரும். எனவே இந்திய ஒலிம்பிக் சங்கம் மூலமாக தற்போது இந்த நிர்வாக குழு என்பது அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக வரை பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட்டுதான் தேர்தல்கள் நடத்தப்பட்டு இந்த மல்யுத்த சங்கத்தினுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலை தற்போது இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான காரணங்களையும் மத்திய அமைச்சர் சுட்டிக்காட்டிருக்கிறார். அந்த கடிதத்துல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மத்தியில ஏற்கனவே இருந்த நிர்வாகத்தினர் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துவதாகவும் அவர்களுடைய முடிவுகள் பழைய நிர்வாகத்தினுடைய முடிவுகளை போன்றே இருப்பதாகவும், அதே போல பார்த்தோம்னா இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டதற்கான தேசிய விளையாட்டு போட்டிகள்ல உடனடியாக நடத்துவதற்கான நடவடிக்கை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தேசிய விளையாட்டு போட்டிகள் நடத்தணும்னா அனைத்து சங்கத்திலும் அந்த மல்யுத்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தை சார்ந்த சங்கத்தினருக்கும் 15 நாட்களுக்கு முன்பாகவே அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டு அதன் பின்னர் தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனா இந்த எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தேதி அறிவிக்கப்பட்டதன் காரணமாகவே இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போல தொடர்ச்சியாக சர்ச்சைகள் சூழ்ந்து வரும் சூழல்ல இதற்கு முறையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும், எனவே இந்த ஒரு நிர்வாக குழுவை அமைத்து தற்போதைய சூழல்ல இந்த அமைப்பை நடத்த வேண்டும் என மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம்னா இந்திய மல்யுத்த சங்கத்தை ஒலிம்பிக் சங்கம், சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் தடை செய்திருக்கிறது. எந்த ஒரு அரசும் இந்த விளையாட்டு சங்கத்திற்குள் தலையிட்டால் அந்த சங்கத்தை இந்திய ஒலிம்பிக் சங்கம், சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் என்பது தடை செய்துவிடும். அந்த வகையில ஏற்கனவே மத்திய விளையாட்டுத்துறை அந்த மல்யுத்த சங்கத்துல தலையிட்டதன் காரணமாக தடை செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது மீண்டும் மத்திய விளையாட்டுத்துறை இந்த தடையை விதித்து அதே போல பார்த்தோம்னா புதிய நிர்வாக குழுவை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவதி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.